அம்மா கையை தூக்கி போடவா ஒரே அவ்வளோதான். அவ்வளோதான் அம்மா இறக்கும்மா. அடுத்து விடாதா? அவ்வளோதான். வெரி குட். அடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் மாஸ்டர். நான் உங்க அருண் சௌந்தரராஜன். நான் தான் பணக்கொட்ட சங்கர். நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இளநிக்குள்ள கருங்கோழியை வச்சு பயங்கரமா ஒரு சமையல் செய்ய போறோம். முழுசா பாருங்க. நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க சமைக்கலாம். என்ன என் நாட்டுக்கோழியோட அழுத்தமா இருக்கியா? வந்துருமா? நாட்டுக்கோழியோட ரொம்ப தோல் ரொம்ப அழுத்தமா இருக்குங்க. முடியும் சரி, தோலுமே அழுத்தமா இருக்கு. சுடுதண்ணில் போட்டு எடுக்கலாம். தோல் இந்த முடி பசி எடுக்க முடியாதுங்க. எங்க ஊர் நாட்டு கொத்தமல்லி செம்ம வாசமா இருக்கும். நல்லா வாட்டினாதான்மா அந்த திரும்ப முடி முளைக்கும். நல்லா முடி முளைக்காது. அதுக்காக தான் வாட்டுறது. எப்போ கையை சுடுத்துப்பா. காலி மாட்டு போதும், வெட்டிடலாமா? இந்த கருங்கோழியை பார்த்தீங்களா? இதுதான் கருங்கோழின்னு சொல்கிறது. இதோட கறி உள்பட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கருப்பாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து புரோட்டீன் வந்து நிறையா இருக்குங்க. கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இது நிறையா விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. புரோட்டீன் அதிகமாகவும் கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கருங்கோழிக்கு மசாலா பண்ண போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம தனித்தனி மசாலாவாக இல்லை, எல்லாம் வறுத்து அரைச்சி தான் அந்த மசாலாவை எடுத்துக்க போகிறோம். நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ கருங்கோழிக்கு மசாலா போட போகிறோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா கூட சேர்த்து உப்பு சேர்த்து கலந்துக்குவோம். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. அடுத்தது இடித்த இஞ்சி பூண்டு. அடுத்தது எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்க போகிறோம். இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேங்காயில் போடுறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா ஒன்றோட ஒன்று மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மசாலா ரெடி. இளநீ ரெடியா? ஆமாம், அந்த இளநீ வெட்டி இருக்கோம்மா. இன்னும் ஒரு 4 இளநீ இருக்கும்மா.
தண்ணி எப்படி விட்டு வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளநிக்குள்ளே இந்த கறியை வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ இந்த இளநீ தண்ணியை கொஞ்சமாக இதில் ஊற்றிக்குவோம். இதை இப்படி க்ளோஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். மூஞ்சில அடிச்சிய தண்ணி முடியுமாம்மா உனக்குள்ள தேன் மாதிரி இருக்குமா அப்படி தண்ணி? முடிஞ்சோமா? அவ்வளோதான் ஆமாம்மா. இது பாரு டெக்னிக்காக வெட்டியிருக்க. ரைட். அம்மா தண்ணி குதிச்சுவோமா? குடிக்க வச்சுருமா? இப்போ இந்த இளநிக்குள்ளே வச்செல்லாம் சிக்கனை அதை இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஓ அம்மா உருளைங்க. போய் போடு. அப்படி Yeah. அவங்க வருவோம்மா. மல்லிகை மாதிரி வந்துருக்குமா? ஆமாம் இளநியே வெந்து வச்சுக்கோமா. சிக்கன் அப்படி பூ மாதிரி வந்துருக்குமா? இப்போ இளநியே பூ மாதிரி வந்துருக்கும் போது அப்புறம் சிக்கன் எப்படி இருக்கும்? அந்த நொங்கோட இருக்கு பாருமாம்மா. இளநீ உள்ள நொங்கு இருக்குல்ல அதோட இருக்கு. இந்த ஒட்டி அந்த நொங்கோட இருக்கு பாருங்க. இளநீ நொங்கோட செம்ம சூடாக இருக்குமாம்மா. இந்த பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக வந்துருச்சு. தனித்தனியாக இருக்கு மச்சி. லேயராக இருக்குது தனித்தனியாக. அதான் வந்துச்சோம்மா. சூப்பராக அப்போ அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. எப்படி வச்சுட்டு இந்த தோலை உரிச்சிட்டு வச்சுட்டு இதில் சிக்கனை வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணி சாப்பிடுவோம்மா. அதெல்லாம் அடைக்காதம்மா. அரிசி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இளநிக்குள்ளே வச்சு வேக வைக்கும்போது எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரில. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துருச்சு. இளநியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பூ மாதிரி வெந்துருச்சு. கத்தியை உள்ளே விட்டு தூக்குனா அப்படியே வாழைப்பழத்தில் கத்தி போகிற மாதிரி போகுது, அந்தளவுக்கு வெந்திருக்கு இளநியவே. இந்த கோழியோட வாசம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. இது கருங்கோழியா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா பிராய்லர் கோழி அளவுக்கு வெந்திருக்கு, செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் இளநீ, இந்த இளநிக்குள்ளே உள்ள நொங்கு, இளநீ தண்ணி இதெல்லாம் ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும்போது காரமும் இனிப்பாகவும் நல்லா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் கூட சேர்த்துற அந்த உருளைக்கிழங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதல் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி போடுற ஒரு வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூடவே வந்து சேரும். பாய் 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 பாய்.